நம்ம தளபதியோட 67வது படத்தில் நான் இந்த படத்தில் நடிக்க போகிறேன்னு அஃபிஷியலாக அவங்களே ஒரு சில நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த மிஸ்கின்க்கும் இப்போ இருக்கிற இந்த லுக்கு. இது ஒரு படம் நடிக்க கேட்டாங்க. அந்த படத்தின் பேரையோ நடிகரோ சொல்ல முடியாது. ஒரு பெரிய படம் தான் அது. நடிக்க முடியலன்னு சொல்ல முடியல, ரொம்ப அன்பாக கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு கெட்டப், இந்த கெட்டப். நம்ம லோக்கி மிஷ்கின் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருந்ததுனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ இவரும் படத்தில் இருக்காரு. அவங்க அர்ச்சனா படத்தில் நான் இல்லை, அலிதா படத்தில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஷீஸ் பீன் ஷூட்டிங் ஃபார் 8 years with a particular actor. ஓகே, சொல்லலாம் சார். அவர் படத்தில் நான் இருக்கேன். நிஜமாவே? ஓ வாவ். தென் நியூஸ் தெரியாம இருந்தது. யூ ஆர் ஆக்சுவலி அட்மிட்டிங் டு திஸ். யா, ஓகே. நான் அவர் பார்த்து அவர் ஓகேன்னு சொன்னார், அதனால நான் சொல்லிட்டேன். ஓகே. அவரோட அவர் எப்படி இருந்தாலும் அவர் படத்தில் நான் இருப்பேன், ஏதாவது ஒரு வகையில் நான் இருப்பேன். நம்ம ஜிவிஎம் இந்த படத்தில் இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கிட்ட பர்மிஷன் கேட்டு சொல்கிறாரு. அதுவும் லோகேஷ் சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம், கண்டிப்பாக லோகேஷ் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்போம். யோகி பாபுவும் கண்டிப்பாக நடிக்கிறாரு. ஆனால் காமெடியன் ரோல் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு வேற ஒரு ரோலாக இருக்க போகுது. லோகேஷ் சார் படத்தில் ஒரு பெரிய இது நான் இருக்கேன் அப்படின்றத ஒரு தயக்கத்தோடு சொல்லும் போதே தெரியுது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கும் போல. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு அப்டேட் வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி தளபதி 67 வந்து நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த மாதிரி ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து ரிவீல் ஆகிட்டே வருது. கௌதம் மேனன், மன்சூர் கான், யாரோ இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். கன்ஃபார்ம். சூப்பர்ண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம சாண்டி மாஸ்டர் கை கொடுத்து நான் இந்த படத்தில் இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. When can I expect another Logesh Fahad cinema? When can we expect? Very soon. I mean, like, we all will work in another film very soon. I mean, Really? very soon. So I'll catch up with you in Chennai. Everyone is there? விக்ரம் படத்தில் நம்ம ஃபகத் நடித்த அமர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் படத்தில் முழுக்க முழுக்க வரக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் நம்மளை படம் முழுக்க கூட்டிகிட்டு போகும். கண்டிப்பாக நம்ம தளபதி 67லையும் இந்த அமர் அப்படிங்கிற கதாபாத்திரம் வரப்போகுது. பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன அளவுலையாவது நம்ம பார்க்கக்கூடும். நம் தளபதி 67 டாப் ஸ்பெக்ட் இருக்கா போயிட்டு இருக்கட்டும். உங்களை பார்க்க முடியுமா? அடுத்த வருஷம் பேசலாம். அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் நம்ம திரிஷாவை கண்ட்ரோலில் வச்சிருக்காரு போல. ஸோ அதனால தான் அப்டேட் எதுவும் அவங்க கொடுக்கவே இல்லை. அடுத்த வருஷம் பேசலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தளபதி 67 படத்தை பற்றின அஃபிஷியல் அப்டேட்டே வரலை அப்படின்ற டைமில் நம்ம மனோபாலா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்றத. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் இந்த படத்தோட பூஜைக்கு போயிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் இவர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் எதுலேயும் பேட்டியில் எதுலேயும் சொல்லலை. இவங்க எல்லாருமே ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் சொன்ன நடிகர்லாம். இவர் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காரு. ஆனால் பூஜைக்கு மட்டும் போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் கிங்குக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை வெறும் 5 மாதத்தில் எடுக்க திட்டம் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் லோகேஷ்க்கு வர போகிறது எல்லாமே பெரிய படங்கள் தான். கைதி படத்தோட 2வது பாகத்தையும் இந்த வருஷத்தில் தான் எடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் 3 இருக்குது, ரோலெக்ஸ் இருக்குது, இன்னும் பல படங்கள் இருக்குது லோகேஷ் கனகராஜ் வசம். ஸோ இந்த படங்கள்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தளபதி 67 சீக்கிரமாகவே முடிக்க போகிறாரு நம்ம லோகேஷ்.